வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் வைட்டமின்களோட வேதி பெயர்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி. இது வந்து நீங்கள் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா போதும், திருப்பி வந்து புக்கு பார்க்க தேவையில்ல. இந்த ஷார்ட்கட் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆகல டேரெக்டாக ஆன்சர் ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல வைட்டமின்கள் என்னென்ன இருக்குன்னா, வைட்டமின் வந்து A, B, C, D, E, K இந்த 6 வைட்டமின்கள் இருக்குது. இந்த 6 வகையான வைட்டமின்களை A, D, E, K வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள்னு சொல்லுவாங்க. இதே வந்து வைட்டமின் பியும் சியும் இருக்கு இல்லைங்களா, இது வந்து தண்ணீரில் அதாவது நீரில் கரையும் வைட்டமின்கள்னு சொல்லுவாங்க. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம பிஸியாக இருந்தோன்னா நேரம் வந்து தண்ணியில் போகிற மாரி போயிடும். அதாவது தண்ணி மாரி செலவு பண்ணுறியாடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தண்ணி மாதிரி போயிடும். அதாவது டக்குன்னு போயிடும். பிஸியானா நம்மளுக்கு பிடிச்ச வேலை செஞ்சோன்னா அதில் வந்து பிஸியாக இருப்போம் இல்லைங்களா, அதனால் டைம் வந்து போகிறதே தெரியாது. அதனால் தண்ணி போகிற மாரி சீக்கிரம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதை வச்சு பிசின்ற வைட்டமின்கள்லாம் வந்து நீரில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மிச்சம் இருக்கிற ADEK இருக்கு இல்லைங்களா, அது 4 வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். இப்போது வேதிப்பெயர்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். வேதிப்பெயர்கள்னாலும் அறிவியல் பெயர்கள்னாலும் ஒன்று தான், அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஸ்டினில் எப்படி கேட்குறான்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். முதல்ல வைட்டமின் A. வைட்டமின் ஏவோட வேதிப்பெயர் என்னென்னா ரெட்டினால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே ஏன்னு இருக்குங்களா, ஏ வந்து அஜித்துன்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து தலை அஜித் ஞாபகம் வச்சுங்க. அவர் நடித்த படம் வந்து ரெட்டு. அதை வச்சு வைட்டமின் ஏனா ரெட்டினால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏனா வந்து ஆப்பிள். நம்ம வந்து ஏபிசிடி படிக்கும்போதே A ஃபார் ஆப்பிள்னு தான் படிப்போம். அந்த ஆப்பிள் ஞாபகம் வச்சுங்க. அந்த ஆப்பிளோட கலர் வந்து ரெட்டு. சரிங்களா? அதை வச்சு ரெட்டினால் ஞாபகம் வச்சினாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு வைட்டமின் ஏவோட வேதிப்பெயர் வந்து ரெட்டினால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைட்டமின் டி. வைட்டமின் டியோட வேதிப்பெயர் என்னென்னா கால்சிஃபெரால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வைட்டமின் டின்னு இருக்கு இல்லைங்களா, டீனா வந்து டேஞ்சர்னு ஞாபகம் வச்சுங்க. டேஞ்சர். சரிங்களா? இங்கே கால் இருக்குது. சரிங்களா? ஆழம் பார்த்து காலை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது டேஞ்சர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காலை வெயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு டி ஃபார் டேஞ்சர்னு வச்சு இங்கே கால் வரும் அப்படின்றத வச்சு கால்சிஃபெரால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டீல்னா வந்து டயல், அதாவது கால் பண்ணுறோம் இல்லைங்களா, டயல் பண்ணு, அவனுக்கு ஃபோன் பண்ணுன்றத அவனுக்கு டயல் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கால் பண்ணுன்றது அர்த்தம் இல்லைங்களா, அதை வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஷார்ட்கட் வச்சு வைட்டமின் டியோட வேதிப்பெயர் வந்து கால்சிஃபெரால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைட்டமின் இ. ஈயோட வேதிப்பெயர் என்னென்னா டோகோஃபெரால். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எதனா ஒரு இலவச பொருள் கொடுக்குறாங்க, அதுக்கு டோக்கன் கொடுக்குறோன்னு சொன்னாங்கன்னா, அந்த டோக்கன் வாங்குறதுக்கு க்யூவில் மாரி நிற்பாங்க இல்லைங்களா, அதாவது மாரி மொய்ப்பாங்க இல்லைங்களா அதிகமாக, அதை வச்சு வைட்டமின் ஈயோட வேதிப்பெயர் வந்து டோகோஃபெரால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக போனோம்னா காசு கொடுத்து வாங்கிடலான்னா அது வந்து ஈஸியாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதே வந்து அந்த பொருள் ரேரான பொருள், அதுக்கு வந்து டோக்கன் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து கூட்டம் வந்து முக்கிற மாதிரி முக்கியம். சரிங்களா? அதாவது டோக்கன் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா முக்கிற மாதிரி முக்கியம். அதை வச்சு வைட்டமின் ஈயோட வேதிப்பெயர் வந்து டோகோஃபெரால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைட்டமின் கே. கேவோட வேதிப்பெயர் என்னென்னா பைலோகுயினைன். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த கேனா வந்து கை. சரிங்களா? கைன்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கே பை, கை பை குடு அப்படின்னு இருக்குங்களா, குடு குயினோன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது வைட்டமின் கேன்னு வந்தால் கை பை குடுன்றத ஞாபகம் வச்சுங்க. கேனா வந்து கை, பைனோ குயினோன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பை, குடுன்றது குயினோன். சரிங்களா? அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா வைட்டமின் கேன்னு இருக்குங்களா, கேனா வந்து கிங்கு, அதாவது ராஜா. கிங்குக்கு ஆப்போசிட் வந்து குயின். சரிங்களா? அதை வச்சு வைட்டமின் கேனா கிங்குன்றதையும் இங்கே குயின்ன்றதையும் வச்சு வைட்டமின் கேவோட வேதிப்பெயர் வந்து பைனோ குயினைன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இங்கே சென்ட்ரலில் குயின்னு வருது இல்லைங்களா, அதை வச்சு வைட்டமின் கேக்கு பைனோ குயினைன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைட்டமின் பியும் சியும் இருக்குது மிச்சம். சரிங்களா? அதில் வந்து பியோட சப்பார்ட் இருக்குது. B1, B2, B3, B5, B6, B9, B12. இதோட வேதியியல் பெயர்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த பியும் சியும் நம்ம வந்து நீரில் கரையும் வைட்டமின்கள்னு சொல்லியிருக்கோம். அதையும் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனா ஒரு 4 வைட்டமினோட பேர் கொடுத்துட்டு அதில் 3 வந்து நீரில் கரையும் வைட்டமின் பேர் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் கொழுப்பில் கரையும் வைட்டமின் பேர் கொடுத்துட்டு இதில் எது வந்து
கொழுப்பில் கரையும் வைட்டமின் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. எப்படி வேணால் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே தெரிஞ்சு வச்சுங்க எல்லாத்தையும். இப்போது வைட்டமின் B1ஓட வேதியியல் பெயர் என்னென்னா தயமின். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா B1 இருக்கு இல்லைங்களா, இங்கே தயமின். இப்போது B1னா ஃபஸ்ட்டு நம்மளை வந்து கூப்பிட்டாங்கன்னா, எதனா ஒரு விஷயத்தை கூப்பிட்டாங்கன்னா நம்ம தயங்குவோம். இப்போது கொஷின் கேட்கறதுக்கு கூட ஃபஸ்ட்டு நம்மளை வந்து டீச்சர் கூப்பிட்டாங்கன்னா தயங்கும். இதே வந்து 4வது 5வது கூப்பிட்டாங்கன்னா தயங்க மாட்டோம். சரிங்களா, அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு கேட்குற கொஷின் வந்து என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டு போவோம். இதே வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்ன கேட்பாங்கன்னே தெரியாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தயங்குவோம். சரிங்களா, அதை வச்சு B1க்கு வந்து தயமின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து வைட்டமின் B2ஓட பேர் வந்து ரிபோஃப்ளோவின். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா B2 இங்கே ரிபோஃப்ளோவின். B2னா 2 எண்டு இருக்குது, அதாவது ரிப்பன் கட்டுவாங்க இல்லைங்களா லேடிஸ்க்கு தலையில், அந்த ரிப்பனை வச்சு ரிபோஃப்ளோவின் ஞாபகம் வச்சுங்க. அந்த ரிப்பனுக்கு 2 எண்டு இருக்கும். சரிங்களா, அதை வச்சு வைட்டமின் B2க்கு வந்து ரிபோஃப்ளோவின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைட்டமின் B3க்கு வந்து நியாசின் அப்படின்றது வரும். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா B3ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து தமிழில் வந்து 3ன்னு சொல்லுவீங்களா, 3. சரிங்களா, 3னா வந்து நிலான்னு வரும், அதாவது 3ன்றது வந்து தமிழ் உச்சரிப்பு. இதே வந்து இங்கிலீஷோட பேரில் 3னா நிலான்னு அர்த்தம், அது வந்து நியாசின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு வைட்டமின் B3ஓட பேர் வந்து நியாசின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைட்டமின் B5க்கு வந்து அறிவியல் பேர் என்னென்னா பேண்டோதமிக் அமிலம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா B5ன்னு இருக்கு இல்லைங்களா, 5னா 5னா வந்து இந்த அறிவியலில் 5க்கு வந்து பென்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பென்டா அப்படின்ட்டு. 6னா எக்ஸா அப்படிலாம் வருது இல்லைங்களா, அதை வச்சு பென்டான்றதை வச்சு பேண்டோதமிக் அமிலம் B5க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா B5ன்னு இருக்கு இல்லைங்களா, மேக்ஸிமம் 5 ரூபா பென்னு தானே இருக்கும், நம்ம கடையில் வாங்குறது 5 ரூபா தானே இருக்கும் பென்னு மேக்ஸிமமே. அதை வச்சு பென்னுன்றதை வச்சு பென்டோதமிக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். 5 ரூபான்றதை வச்சு B5. இந்த ஷார்ட்கட்டை வச்சு வைட்டமின் B5ஓட அறிவியல் பெயர் வந்து பேண்டோதமிக் அமிலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் சொல்கிற ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் இருக்கிற நோட்ஸில் சைடில் பென்சிலில் எழுதி வச்சுங்க, அப்போ தான் வந்து ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வைட்டமின் B6ஓட அறிவியல் பெயர் என்னென்னா பைரிடாக்சின். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா B6னா 6 மணி, அதாவது டியூட்டிக்கு போகிறவங்களாம் வந்து 6 மணிக்கு வந்து டியூட்டி முடிச்சுட்டு பையெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருப்பாங்க இல்லைங்களா வீட்டுக்கு போகிறதுக்கு, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் போனவங்க 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போன பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம கூட பேச ஆரம்பிப்பாங்க, அதாவது டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வைட்டமின் B6ஓட அறிவியல் பெயர் வந்து அல்லது வேதியியல் பெயர் வந்து பைரிடாக்சின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைட்டமின் B7ஓட அறிவியல் பெயர் என்னென்னா பயோட்டின். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 7 மணி ஆனால் நம்மளுக்கு வந்து இருட்டிடும் இல்லைங்களா, இருட்டிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பயம் வந்துடும், அதை வச்சு பயோட்டின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இதை வச்சு வைட்டமின் B7ஓட அறிவியல் பெயர் வந்து பயோட்டின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைட்டமின் B9ஓட அறிவியல் பெயர் என்னென்னா ஃபோலிக் ஆசிட், அதாவது ஃபோலிக் அமிலம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து 7 மணிக்கு பயப்படுவோம், 9 மணிக்கு வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதாவது நைட்டில் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு இல்லை, டின்னர் சாப்பிட்ற டைமு, அந்த டின்னருக்கு வந்து நம்ம வந்து போலி சாப்பிட்றோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு வைட்டமின் B9க்கு ஃபோலிக் அமிலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைட்டமின் B12 அதுக்கு வந்து அறிவியல் பெயர் என்ன சைனோகோபாலமின். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா 9 மணிக்கு நம்ம சாப்பிட்ருவோம், 12 மணிக்கு வந்து நம்மளுக்கு வந்து தூக்கம் வரலினா, சரிங்களா, 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு தூக்கம் வரலைன்னா நம்ம சைக்கோ ஆகிடுவோம், அதாவது தூக்கம் இல்லாமல் டிப்ரெஷனில் இருப்போம் இல்லைங்களா, சைக்கோ ஆகிடுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வைட்டமின் B12ஓட பெயர் வந்து சயனோகோபாலமைன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. அடுத்து வைட்டமின் Cயோட பெயர் வந்து அஸ்கார்பிக் அமிலம். இதை ஞாபகம் வச்சுக்கலாம், சீனா வந்து கார்னு ஞாபகம் வச்சுங்க, கார். இங்கேயும் பேரில் அஸ்கார் அப்படின்னு வருது இல்லைங்களா, அதை வச்சு வைட்டமின் Cயோட அறிவியல் பெயர் வந்து அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து வைட்டமின்களோட வேதிப்பெயர்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கான ஷார்ட்கட் வீடியோ. இப்போது இந்த வீடியோலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி வைட்டமின் Kவோட அறிவியல் பெயர் என்ன, இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வைட்டமின் B12ஓட அறிவியல் பெயர் என்ன, இது இரண்டாவது கேள்வி. வைட்டமின் B3ஓட அறிவியல் பெயர் என்ன, இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி வைட்டமின் Aவோட அறிவியல் பெயர் என்ன, இது நாலாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி வைட்டமின் Dயோட அறிவியல் பெயர் என்ன, இது ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்வி வைட்டமின் B7ஓட
அறிவியல் பெயர் என்ன? இந்த 6 கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வைட்டமின்களோட அறிவியல் பெயர் சொன்னேன் இல்லைங்களா, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வைட்டமின் குறைபாடு நோய்கள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.